முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உளுந்தூர்பேட்டை செய்யாறு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஒன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது? சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் அறையில உளுந்தூர்பேட்டை செய்யாறு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 நிகழ்ச்சியில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதன் மூலமாக கட்சி நிர்வாகிகளிடம் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில பல்வேறு ஆலோசனைகள் வழங்க உள்ளார். அதன் அடிப்படையில் தான் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகி பல்வேறு விதமான தொகுதியில பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளது. தொகுதி நிர்வாகிகளுடைய புதிய நிர்வாகிகள் அடிப்படையிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கட்சியில் தீவிரமாக செயல்படுவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று அண்ணா அறிவாலயத்தில் உளுந்தூர்பேட்டை செய்யாறு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.